ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டி 50 காசு இருக்கு இல்லையா, ஃப்ளாரல் டிசைன், இந்த காயினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2011 2016 வரைக்கும் மின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து கண்டினியூஸாக மின் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? 2011, அடுத்து 2013, 2015, 2016 இப்படி தான் மின் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2011 பொறுத்த வரைக்கும் 3 மின்ட்டு, ஹைதராபாத், கல்கட்டா அண்ட் மும்பை. சரிங்களா? ஆனால் இதே புக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 2011 நொய்டா மின்ட் வந்து நாட் இஷ்யூடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சில சமயங்களில் நாட் இஷ்யூடுனா ஒரு வேளை வந்து என்னென்னா மின் பண்ணியிருக்கலாம் ஆனால் இஷ்யூ பண்ணலை, அப்படி கூட மீனிங் இருக்கலாம். அதனால் 2011 பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது. சரிங்களா? 2013 வந்து கல்கட்டா மின்ட்டு மட்டும்தான். சரிங்களா? என்கிட்ட வந்து 2011 2 மின்ட் இருக்குது. அதாவது கல்கட்டா அண்டு ஹைதராபாத் 2 மின்ட் இருக்குது. 2013 சிங்கிள் மின்ட் இல்லையா, அது வந்து ஒரு அது கொஞ்சம் இருக்குது. ஆனால் 15, 16 என்கிட்ட இல்லை. பட்டு வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, 15, 16லையும் என்னென்ன மின்ட் இருக்குதுன்னா சிங்கிள் மின்ட்டு தான். 13, 15, 16 மூணுலேயுமே வந்து சிங்கிள் மின்ட், கல்கட்டா மின்ட் மட்டும்தான். இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா 2011 கல்கட்டா மின்ட் வந்து ஸ்கேர் போட்டிருக்கு. அதே மாதிரி 2016 கல்கட்டா மின்ட் வந்து ஸ்கேர் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து நிமிஸ்டா இதிலலாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து 2011 ஹைதராபாத் மின்ட் வந்து ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2012 வந்து ஹைதராபாத் மின்ட்டு இருக்குன்னு இருக்குது. ஆனால் நிமிஸ்டாவில் இல்லை, புக்லேயுமே இல்லை. பட்டு காயின் இருக்குன்ற மாதிரி நிறைய ஒரு சேனலில் பார்த்தேன் நான். சரிங்களா? ஸோ இது என்னென்னா கரெக்டாக சொல்லணும்னா நம்ம நிமிஸ்டாலையும் சரி புக்லேயும் சரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இல்லை. சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி 2012 ஹைதராபாத் மின்ட் இது, அதேமாதிரி 2011 நொய்டா மின்ட்டு நாட் இஷ்யூடுன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு மின் பண்ணியிருக்கணும், ஆனால் இஷ்யூ பண்ணாமல் இருந்திருக்கணும், அதுதான். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து புக்கை காமிக்கிறேன், நீங்கள் ஒன்றா பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 2011 பார்த்தீங்களா, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். சரிங்களா? 3 மின்ட்டு. இங்கேயுமே பாருங்கள் பீரியடுன்னு போட்டு 2011 2013 தான் போட்டிருக்காங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2011 3 மின்ட்டு, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். இதில் வந்து என்னென்னா புக்கில் வந்து கல்கட்டா மின்ட்டு தான் ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஒரு இதில் பார்த்த வரைக்கும் ஹைதராபாத் மின்ட்டு தான் ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க, ஒரு சேனலில் பார்த்தேன். இன்னொன்று என்னென்னா 13, 15, 16 மூணுலேயுமே சிங்கிள் மின்ட்டு, கல்கட்டா மின்ட்டு மட்டும்தான். அதில் 2016 வந்து கல்கட்டா மின்ட் வந்து ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க. கீழே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2011 நொய்டாவும் 2012 வந்து நாட் இஷ்யூடுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி மீன் ஆகுதுன்னா அடிச்சிருக்காங்க, மின் பண்ணியிருக்காங்க, பட் நாட் இஷ்யூடு அப்படி தான் மீனிங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சப்போஸ் சுத்தமாகவே மின் பண்ணலை அப்படின்னாக்கா நாட் இஷ்யூன்ற வார்த்தைக்கு வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மீனிங்கு. அதுக்கப்புறம் 2012 நான் பார்த்த சேனலில் வந்து ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரே ஒரு மின்ட்டு, அது ரேரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னா இது வந்து புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸு. இதே நிமிஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா 2011, 13, 15, 16 இப்படியே தான், இதே தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது நிமிஸ்டாலையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று என்னென்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புக்கில் இருக்குது, சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிமிஸ்டாவில் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் தெரியலை. அதாவது 2011 நொய்டா வந்து மின் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, 2012 ஹைதராபாத் மின் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில இதில் வந்து என்னென்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அதில் போட்டு சில பேர் கேட்கும் போது தான் நமக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸு தெரியும். இது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து சில எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு வேளை வந்து உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது 2012 என்கிட்ட இருக்குது மேடம், ஹைதராபாத் மின்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். உங்கள் காயினை கூட எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2012 எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதேமாரி 2011 நொய்டா மின்ட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸு. நீங்கள் வந்துட்டு நீங்களுமே நிறைய இதெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க இந்த காயினை பற்றி. சரிங்களா?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.